டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வு 2024 மார்ச் மாதம், அதாவது இறுதி வாரத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் வாரத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு பார்த்தோம். ஸோ இது வந்து மார்ச் 22லேருந்து மார்ச் 30 நடைபெற்ற ஒரு 10 முக்கிய நிகழ்வுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், ஆர்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்பெறும் வகையில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டுள்ளது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் முதல் திரவ இயற்கை எரிவாயு, அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜின்னு சொல்லுவாங்க, மூலம் இயங்கும் பொது போக்குவரத்துக்கான பேருந்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த முதல் திரவ இயற்கை எரிவாயு உடைய அந்த போக்குவரத்தை பேருந்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுனா அது வந்து மகாராஷ்டிரா. பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். 2028ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி, அதாவது நடைபெற உள்ள இடம் எதுன்னு கேட்காங்க. ஸோ 2028க்கான ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறுவதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல், அமெரிக்காவில் தான் நடைபெற 2028 நடக்கப் போகிறது. மூன்றாவது கொஷின் பார்க்கலாம். அதாவது ஹைடியில் இருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்ற இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கரிபியன் நாடான ஹைடியிலிருந்து இந்திய நாட்டினரை மீட்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கைக்கு பெயர் என்னென்னா ஆப்ரேஷன் இந்திராவதி. ஸோ பி ஆன்சர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். மூன்றாவது கொஷின் பார்க்கலாம். பூட்டான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப்டருக்கு கியோல்போ என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு தான் இது வழங்கப்பட்டது. பி ஆன்சர் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஐந்தாவது கொஷின் பார்க்கலாம். உலக தண்ணீர் தினம், அதாவது வேர்ல்டு வாட்டர் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மார்ச் 22 தான் உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும். ஆறாவது கொஷின் பார்க்கலாம். ஆறாவது கொஷின் என்னன்னா, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரியில் நிறுவப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய உட்புற தடகள பல்நோக்கு சர்வதேச விளையாட்டு அரங்கின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட பெயர் என்னென்னா சி ஆப்ஷன், கலிங்கா ஸ்டேடியம். சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஷின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, உலக மகிழ்ச்சி குறியீட்டில் தொடர்ந்து 7வது முறையாக முதல் இடத்தை பெற்றுள்ள நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கு 7வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து. ஸோ பின்லாந்து தான் பார்த்திங்கன்னா, அதாவது உலகத்திலே மகிழ்ச்சி குறியீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்தில் பெற்றுள்ளது. ஸோ இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்து 126வது இடம் தான் நமக்கு கிடைத்துள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அதாவது 8வது கொஷின் பாருங்கள். அதாவது இந்திய சந்தையில் சைபஸ்டர் என்னும் முதல் ஸ்போர்ட்ஸ் எலக்ட்ரிக் காரை அறிமுகம் செய்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் எது அதுனா எம்ஜி மோட்டார்ஸ். ஸோ எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியா தான் வந்து அது அறிமுகம் செய்துள்ளது. 9வது கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டோர்னியர் விமானங்களை வாங்க அண்மையில் எந்த நாடு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஸோ இது எந்த நாடு அப்படின்னா ஆன்சர் ஏ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பி, கயானா தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 228 விமானங்களை வந்து இந்தியாவிடமிருந்து வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது. லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உலகில் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? ஸோ எந்த நகரம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், அதாவது பெகுசாராய். ஸோ இது எங்கே இருக்குன்னா பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் தான் வந்து பெகுசாராய். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் வந்து முதலிடத்தை பிடித்துள்ளது. ஸோ 10 நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா மார்ச் இறுதி வாரத்தில் நடைபெற்ற அந்த 10 முக்கிய நிகழ்வுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இது போன்ற பல அடுத்தடுத்த அப்டேஷன் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.